ஒரு மலை உச்சியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அமைதியாக நம்மை பார்த்து கொண்டிருக்கும் பிரம்மாண்ட கல்முகங்கள். அவற்றின் உடல்கள் ஒரு பக்கம், தலைகள் இன்னொரு பக்கம். இந்த காட்சி ஏதோ ஒரு கற்பனை உலகத்திலிருந்து வந்தது போல இருக்கிறது. ஆனால் இது உண்மையான வரலாறு. துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் நெம்ரூட் தாக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த மர்மமான நினைவு சின்னத்தின் பின்னால் என்ன கதை இருக்கிறது? அதை தெரிந்து கொள்ள நாம் வரலாற்றின் பக்கங்களை பின்னோக்கி புரட்ட வேண்டும். இன்று துருக்கி என்று அழைக்கப்படும் இந்த நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பல சிறிய ராஜ்யங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்றுதான் காமஜீன். பெரிய பேரரசுகளுக்கு நடுவில் இருந்த இந்த சிறிய ராஜ்யம் கிரேக்கு கலாச்சாரமும் பாரசீக மரபுகளும் ஒன்றோடொன்று சந்தித்த ஒரு முக்கியமான பகுதி. இந்த இரண்டு உலகங்களின் தாக்கம் காமஜீன் மக்களின் மதத்திலும் கலையிலும் அரசியலிலும் தெளிவாக தெரிந்தது. இந்த ராஜ்யத்தின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான பெயர் முதலாம் அரசர் ஆன்டியோகஸ். கிமு முதல் நூற்றாண்டில் கொமாகேனையே ஆட்சி செய்த ஆன்டியோகஸ் தன்னை ஒரு சாதாரண மன்னனாக மட்டும் பார்க்கவில்லை. தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய வம்சம், தன்னுடைய மத நம்பிக்கைகள் இவை அனைத்தும் எதிர்கால தலைமுறைகளுக்கும் நினைவில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக மனிதர்கள் வாழும் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் ஒரு உயரமான மலை உச்சியை தேர்ந்தெடுத்தார். அந்த மலையின் பெயர் நெம்ருட். அங்கே அவர் உருவாக்கிய நினைவு சின்னம் இன்று உலகின் மிகவும் வியப்பூட்டும் தொல்லியல் தலங்களில் ஒன்றாக உள்ளது. ஒரு கேள்வி எழுகிறது. ஆன்டியோகஸ் ஏன் இந்த நினைவு நினைப்பத்தை ஒரு நகரத்தில் கட்டவில்லை? ஏன் இவ்வளவு உயரமான மலையின் உச்சியை தேர்ந்தெடுத்தார்? இதற்கு ஒரே ஒரு பதில் இல்லை. ஆனால் மலையுச்சி வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான ஒரு புனிதமான இடமாக கருதப்பட்டிருக்கலாம். மேலும் அங்கிருந்து சுற்றி உள்ள பரந்த நிலப்பரப்பை பார்க்க முடியும். ஒரு மன்னனுக்கு தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய வம்சத்தின் பெருமையையும் வெளிப்படுத்த இதைவிட பிரம்மாண்டமான இடம் வேறு இருக்க முடியாது. அதனால் நெம்ரூத் ஒரு நினைவு நினைவம் மட்டுமல்ல, அது ஒரு அரசனின் கனவு. இந்த மலையின் உச்சியில் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான சிலைகள் வரிசையாக அமர்ந்திருந்தன. ஜியூஸ், அப்போலோ, ஹெராக்லிஸ் மற்றும் கிங் ஆன்டியோகஸ் தானும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த தெய்வங்களின் பெயர்களிலும் அவர்களின் அடையாளங்களிலும் கிரேக்கம் மற்றும் பாரசீக மத மரபுகளின் கலவையை பார்க்க முடிகிறது. அதாவது ஒரே இடத்தில் இரண்டு வெவ்வேறு உலகங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தன. ஆன்டியோகஸ் தனது ராஜ்யத்தின் கலாச்சார அடையாளத்தை கற்களில் நிரந்தரமாக பதிவு செய்தார். அந்த கற்கள் இன்றும் அந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இப்போது இன்னொரு பெரிய கேள்வி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு பெரிய கல் சிலைகளை எப்படி உருவாக்கினார்கள்? அந்த காலத்தில் இன்றைய போல கிரேன்கள் இல்லை, பெரிய இயந்திரங்கள் இல்லை, நவீன சாலைகள் இல்லை. ஆனால் மனிதர்களிடம் இருந்தது அவர்களின் அறிவும் உழைப்பும் கல் செதுக்கும் திறமையும். பெரிய கற்கள் வெட்டப்பட்டு அவற்றை வடிவமைத்து மலை உச்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு முகத்தையும், ஒவ்வொரு உடலமைப்பையும், ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் மனித கைகளால் உருவாக்கியிருக்கிறார்கள். இதை கற்பனை செய்தாலே அந்த கால மனிதர்களின் திறமை எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கல் துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு மனித முகத்தை உருவாக்க வேண்டும். அதுவும் பல மீட்டர் உயரமுள்ள முகம். அதற்கு முதலில் கல்லின் வடிவத்தை உருவாக்க வேண்டும். பின்னர் கண்கள், மூக்கு, வாய், தாடை, முடி, ஆடை, அலங்காரங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக செதுக்க வேண்டும். ஒரு சிறிய தவறு கூட முழு உருவத்தையும் பாதிக்கக்கூடும். ஆனால் அந்த கால சிற்பிகள் அத்தகைய பிரம்மாண்டமான கலைப்படைப்புகளை உருவாக்கினர். இந்த நினைவத்தின் இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் ஆன்டியோகஸின் உருவமும் தெய்வங்களின் உருவங்களுடன் இணைந்து அமைக்கப்பட்டிருந்தது. இது வெறும் பெருமைக்காக மட்டுமல்ல,
அரசனுக்கும் தெய்வங்களுக்கும் அவரது முன்னோர்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக காட்டும் முயற்சியாகவும் இதை பார்க்கலாம். அதாவது, நான் யார், என் வம்சம் எங்கிருந்து வந்தது, என் ராஜ்யத்தின் இடம் என்ன என்ற கேள்விகளுக்கு ஆன்டியோகஸ் கற்களிலேயே பதில் எழுதியிருந்தார். அதனால் நிம்ருடை பார்க்கும்போது நாம் சிலைகளை மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மன்னனின் சிந்தனையை பார்க்கிறோம். ஆனால் இன்று நெம்ருட்டை உலகம் முழுவதும் அறியச் செய்த காட்சி இந்த சிலைகளின் பிரம்மாண்டம் மட்டுமல்ல, அவற்றின் தலைகளும் கூட. சிலைகளின் உடல்கள் இன்னும் அமர்ந்த நிலையில் இருக்கின்றன, ஆனால் தலைகள் உடல்களிலிருந்து பிரிந்து கற்களின் நடுவே கிடக்கின்றன. இந்த நிலை எப்படி ஏற்பட்டது? இயற்கை பேரழிவுகளா, நிலநடுக்கங்களா, பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட சேதமா, அல்லது மனிதர்களின் செயல்களா? இது குறித்த பல கருத்துகள் உள்ளன. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த கல் முகங்கள் இன்னும் நம்மை நோக்கி பார்க்கின்றன. அதுதான் நிம்ருட்டின் மிகவும் வலிமையான காட்சி. காலம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. ராஜ்யங்கள் மறைகின்றன, மன்னர்கள் மறைகின்றனர், நகரங்கள் அழிகின்றன, மொழிகள் மாறுகின்றன. ஆனால் சில கற்கள் காலத்தை எதிர்த்து நிற்கின்றன. நெம்ருத் அப்படிப்பட்ட ஒரு இடம். ஒரு காலத்தில் இங்கு மதச்சடங்குகள் நடந்திருக்கலாம், அரச குடும்பத்தினர் வந்திருக்கலாம், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சிலைகளை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த உலகம் முழுவதும் மறைந்துவிட்டது. மீதமிருப்பது அந்த உலகத்தின் அமைதியான சாட்சி மட்டுமே. இன்று உலகின் பல பகுதிகளில் இருந்து பயணிகள் நெம்ருத்தாவிற்கு வருகின்றனர். சிலர் வரலாற்றுக்காக, சிலர் தொல்லியல் ஆர்வத்திற்காக, சிலர் இந்த அற்புதமான காட்சியை பார்க்க, மற்றும் சிலர் சூரிய உதயத்தை பார்க்க. காலை சூரியன் மெதுவாக மலையின் மீது எழும்பும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான அந்த கற்சிலைகள் தங்க நிற ஒளியில் மாறுகின்றன. அந்த தருணத்தில் வரலாறு கடந்த காலத்தில் இல்லை என்பதை உணர முடியும். அது நம்முடைய கண்களுக்கு முன்பே நிற்கிறது. ஆனால் நெம்ருட்டை பகலில் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இரவில் இந்த மலை முற்றிலும் வேறொரு உலகமாக மாறுகிறது. சுற்றிலும் இருள், மேலே எண்ணற்ற நட்சத்திரங்கள், கீழே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாற்றை தாங்கி நிற்கும் கற்கள். அந்த அமைதியில் ஒரு கேள்வி நிச்சயம் தோன்றும். இங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நின்ற மனிதர்கள் இந்த வானத்தையே பார்த்தார்களா? நிச்சயம். அந்த வானமும் அந்த மலையும் இன்றும் நம்முடன் இருக்கும். இவ்வளவு முக்கியமான வரலாற்றை கொண்ட நெம்ருட்டாகு இன்று உலகின் முக்கியமான கலாச்சார பாரம்பரியங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்த இடம் கொமாகேன் ராஜ்யத்தின் கலாச்சாரம், அதன் மத நம்பிக்கைகள், அதன் கலை மற்றும் அதன் வரலாற்றை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் ஒரு முக்கியமான சின்னமாக உள்ளது. ஒரு சிறிய ராஜ்யம், ஒரு மன்னன், ஒரு மலை, சில பிரம்மாண்டமான கற்கள். ஆனால் அதன் கதை 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் உலகம் முழுவதும் பயணம் செய்கிறது. ஒரு காலத்தில் ஆன்டியோகஸ் தனது பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று அவருடைய ராஜ்யம் இல்லை, அவருடைய அரண்மனை இல்லை, அவருடைய காலத்தின் உலகமும் இல்லை. ஆனால் அவர் மலை உச்சியில் விட்டுச் சென்ற அந்த கற்கள் இன்னும் இருக்கின்றன. அந்த கண்கள், அந்த முகங்கள், அந்த உடைந்த தலைகள், அவை அனைத்தும் ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. காலம் மனிதர்களை அழிக்கலாம், ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய சில வரலாறுகளை அழிக்க முடியாது. இதுதான் நெம்ருத் தாகு. 2000 ஆண்டுகளாக ஒரு மலை உச்சியில் அமைதியாக நிற்கும் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உலகின் மர்மமான வரலாற்று இடங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். அடுத்த பயணத்தில் இன்னொரு மர்மமான வரலாற்று இடத்தை பார்க்கலாம்.